வாழ்வில் வைரத்தை தொலைக்காமல் வாழ்க்கையே தொலைத்துவிட்டு சிறைச்சாலையில் தேடும் ஒரு சிறைவாசியின் கடிதம். சிறை, இந்த வார்த்தை பல பேருக்கு பகை. ஒருவன் சிறைக்கு வந்துவிட்டால் அவனை சமூகம் பார்க்கும் பார்வையே வேறு. ஆனால் சமூகத்தின் இந்த அவல பார்வையை மாற்றி அமைத்த பெருமை புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைக்கு மட்டுமே உண்டு. ஆமாம், சாதாரண மனிதனாக வந்தவனை புனிதனாக மாற்றிய பெருமைக்குரியது எங்கள் காலாப்பட்டு சிறைச்சாலை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்ற நிலையில் தான் சராசரியாக ஒரு மனிதன் சிறைக்கு வருகிறான். உன் வாழ்க்கை வறண்டும் போகவில்லை, இருண்டும் போகவில்லை, ஏன் சிறையை பார்த்து மிரள்கிறாய் என்று எங்கள் சிறை அதிகாரிகளை, சிறைவாசிகளை சீர்திருத்தம் செய்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்களை தயார் செய்ய வைத்தனர். வெறும் கடம்புக்காரனாக காட்சியளித்த இடத்தை 40 சிறைவாசிகள் கடுமையாக உழைப்பால் சமமாக்கி தயார் செய்து அதில் வாழை, பப்பாளி, அன்னாசி, அகத்தி, கருணை, கொய்யா, எலுமிச்சை, முருங்கை போன்றவை பயிரிட்டு அத்தோடு ஊடுபயிராக உளுந்து, பயறு, கத்திரி, வெண்டை, தக்காளி, மிளகாய், காலிஃபிளவர், கோஸ், சுண்டைக்காய் போன்றவற்றையும் பயிர் செய்தோம். ஏறத்தாழ 68 வகையான பயிர்களை இங்கே வைத்துள்ளோம். அவற்றுக்கு எந்த விதமான செயற்கை உரங்களையும் அளிக்காமல் இயற்கை உரங்களை மட்டுமே உபயோகித்தோம். நீர்ப்பாசன வசதிக்காக ரெயின்வாஷ் மூலமாக தண்ணீர் உபயோகப்படுத்தினோம். தண்டனை சிறைவாசிகள் தாங்களே சொந்தமாக 8 ஏக்கரில் பல பயிர்களை சாகுபடி செய்தார்கள். அதில் இந்த இடத்தில் விளையாது என்று சொன்ன மலை பயிர்கள், குளிர்கால பயிர்கள் என்று அழைக்கப்படும் ஏலக்காய், காஃபி, ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், திராட்சை, டிராகன் போன்றவற்றை எல்லாம் பயிரிட்டு ஒரு பெரிய புரட்சியையே செய்திருக்கிறார்கள். டிராகன் செடி தற்போது பூக்க தொடங்கி உள்ளதை பார்த்து குழந்தை சிரிப்பதை தாய் பார்த்து மகிழ்வது போல எங்குள்ளோர் மகிழ்ந்து போய் மனம் நெகிழ்ந்து போய் நிற்கின்றனர். எங்களது செயலை கேள்விப்பட்ட புதுவை துணைநிலை ஆளுநர் மேதகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் இவர்களை நேரில் பாராட்ட வேண்டும் என்பதற்காக 2 முறை சிறைக்கு வந்து விவசாயிகளுடன் அளவலாவி அவர்கள் இந்த பெருமுயற்சியை பாராட்டியது நினைவு கூறத்தக்கது. அத்தோடு மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஆனந்த வெங்கடேசன் ஐயா அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் சிறைக்கு வந்து சிறைவாசிகளின் செயலை பார்த்து பிரமித்து போய் பாராட்டியதும் நினைவில் கொள்ளத்தக்கது. அது மட்டுமல்லாமல் சிறைவாசிகளின் மனநிலையில் மாற்றம் ஏற்படவும் அவர்களுக்கு தனியாக ஒரு ஊதியம் தரவும் உதவியாக இந்த விவசாய பணிகள் இருக்கும் வேளையில் சிறைவாசிகளின் உடல் நலனை அக்கறை கொண்ட புதுவை சிறைத்துறை உடற்பயிற்சி கூடம் அமைத்து பல்வேறு விதமான கருவிகளை தெரிவித்து அதற்கென சிறையில் உள்ள தண்டனை சிறைவாசிகள் 2 வரை ட்ரெயினராக நியமனம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உடல் நலம், மனநலம் சிறக்க உதவிய புதுவை சிறைத்துறை அவர்களை மனரீதியான பிரச்சனை எதிர்கொள்ள ஜெயில் FM ரேடியோவை உருவாக்கி தனியாக ஒரு வானொலி நிலையத்தையே சிறையில் நடத்தி வருவது கண்டு வியப்படையலாம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி நிழல் நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரம் கண்ணீரு. அது மட்டுமின்றி யோகா, மனநலம் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் இங்கே நடைபெற்று வருகிறது. இங்கே கால்நடை வளர்ப்பும் நடைபெறுகிறது. கங்கா, காவேரி என்ற கலப்பின பசுக்கள் தங்கள் கன்றுகளுடன் ராஜகம்பீரமாக நிற்பது பார்த்து கண்டோர் வியக்கின்றனர். அத்தோடு ஆடுகள், கின்னி கோழி, சண்டை கோழி, நாட்டுக்கோழி, பங்களா வாத்து, சாதாரண வாத்துக்கள், புறாக்கள் போன்றவற்றை கூட்டம் கூட்டமாக காணும் பொழுது இது சிறையா இல்லை வழி தவறி ஒரு வன பாதுகாப்பகத்திற்கு வந்து விட்டோமா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது உண்மை. அது மட்டுமல்ல, சிறையில் உள்ளோரின் வாழ்வாதாரம் பெறுகிற கிண்டி சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்ற அலுவலகம் மூலமாக தலா 20 பேர் கொண்ட 5 பேட்ச் தண்டனை சிறைவாசிகளிடையே உருவாக்கப்பட்டு அவர்களை காலணி தயாரிப்புக்கு ஆட்படுத்தி ஷூ தைப்பது எப்படி என்ற எண்ணற்ற தையல் இயந்திரங்கள் கொண்டு 38 நாட்கள் ட்ரைனிங் அளித்து சான்றிதழ் அளித்து அவர்கள் வெளியில் செல்லும் போது அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவுவதும் இங்கேதான். அது மட்டுமல்ல, சிறையில் நூலகமும் உள்ளது. அதன் மூலமாக சிறைவாசிகளின் மனநிலையில் ஒரு மாற்றமும் உண்டாகிறது. 5 தையல் இயந்திரங்கள் கொண்டு சிறைவாசிகள் 5 பேர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தினமும் ரூபாய் 500 வருவாய் ஈட்டுவதும் இங்கேதான். வெறுமையாய் இருந்த சிறை சுவர்கள் வர்ணஜாலம் காட்டி வானவில்லை போல ஜொலிக்க இங்கே உள்ள தண்டனை சிறைவாசி திரு ரவீந்திரன் அவர்களால் முடியும் என்பதற்கு அவரின் சுவர் ஓவியங்கள் காட்சி. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற திரைப்பட பாடல்களை கேட்டிருப்போம். அதுபோல சமையல் அறையில் தூக்கி எறியப்படும் தேங்காய் சிரட்டை எனப்படும் கொட்டாங்காட்சியால்
பல்வேறு வகையான கலை நுணுக்கங்கள் வேலைப்பாடுகள் செய்திட்ட கலைஞர் திரு கலீல் அகமது அவர்களும் இங்கேதான் உள்ளார். மனிதனின் மனதில் ஏற்படும் கவலைகளை தீர்க்க உதவும் கடவுள் வாழும் ஆலயம் ஒன்றும் இங்கே சிறை வளாகத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 1 ஏக்கர் நிலப்பரப்பில் தன்னிகரற்ற தன்வந்திரி சித்தர் பெயரில் சுக்கு, திப்பிலி, வால்மிளகு, ஓமம், அத்தி, துத்தி, பாக்கு, பட்டை, லவங்கம் என சகல மூலிகைகள் உள்ள மூலிகை தோட்டம் ஒன்றும் இங்கே உள்ளது. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் என்று திரும்பினாலும் ஏதாவது அதிசய நிகழ்வு நம் கண்முன்னே தெரிகிறது. மைக்ரோ கிரீன் எனப்படும் 85 வகையான நுண்ணூட்ட சத்து மிக்க கீரை வகைகள் அழகாக பேக் செய்யப்பட்டு அது 60 கிராம் 100 ரூபாய் என்ற அளவில் வெளியில் விற்கப்படுவது கண்டு நாங்கள் பேரானந்தம் அடைகின்றோம். எப்படி ஒரு கல்லூரி மாணவன் 3 ஆண்டுகள் முடித்து வெளியே வரும்பொழுது ஒரு இளநிலை பட்டதாரியாக வருகிறானோ அதே போல இந்த சிறைவாசிகள் ஒரு தொழில் முனைவோராகத்தான் வெளியே வருகிறார்கள், ஒரு விவசாயியாகத்தான் வெளியே வருகிறார்கள் என்பது திண்ணம். சிறைக்குள் வந்தால் வருந்தியாகணும், வந்த பின்னே திருந்தியாகணும் என்ற வாக்கியத்தை மையப்படுத்தி தான் இந்த சிறை இயங்குகிறது என்பது கண்கூடான உண்மை. என்ன வளம் இல்லை இந்த காலாப்பட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் மார்க்கெட்டில், ஒழுங்காய் பாடுபடு தோட்டத்தில், உயரும் உன் மதிப்பு உன் வீட்டில். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிக்கு தண்டனை சிறைவாசி.